ஃபீல் ஆவார்ல? கரெக்ட். ஆமா, உங்க ஃபர்ஸ்ட் லவ் ஏன் பிரேக்கப் ஆச்சு? சார் என்னம்மா சாரு, இவ மூஞ்சிய பாருமா. வருஷத்துக்கு ஒரு பிரேக்கப், வாரத்துக்கு ஒரு கிரஷ்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சார் அப்படியே இருந்தாலும் பிரேக்கப் ரீசனுக்கும் இன்டர்வியூக்கு என்ன சார் சம்பந்தம்? ரொம்ப கோவப்படாதீங்க மிஸ்டர் ராம். சார் சார் ஏதோ ஒரு ஷாம் இருக்கட்டும், பேரா முக்கியம்ப்பா. லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ நீங்க உங்க பிரேக்கப் ரீசன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் என்ன வச்சிருக்கீங்க நீங்க அப்படிங்கறதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். இட் வில் பி ஹெல்ப் ஃபார் அவர் ப்ராஜெக்ட்ஸ், யூ நோ. ஐ ஹோப் இட் அண்டர்ஸ்டாண்ட் யூ வெல். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? நீங்க வேலை பார்க்குற கம்பெனில உங்களுக்கு தகுந்த பேயும் ரெஸ்பெக்டும் என்ன பண்ணுவீங்க? வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். அப்படி பார்த்தா நம்ம வேலையை விட்டே ரொம்ப நாள் ஆயிருக்குமே. அதே டைம் இன்னொரு கம்பெனில உங்களுக்கு தகுந்த பேயும் ரெஸ்பெக்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? புரியலையே. புரியலையா? இது கூடவாமா புரியல? அந்த கம்பெனிக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதுதான். அதான் சொல்றாப்ல, சில்லி கேர்ள், கிளவர் பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன தேங்க்யூ? லவ்வும் கம்பெனி ஒண்ணா? அங்க ஒரு பிரச்சனை இருந்தா அதை உட்காந்து பேச கூட முடியாதா? அப்படியே ஜம்ப் பண்ணி